அடுத்த தேர்தலில் 2029 பாராளுமன்ற தேர்தலில் நாஞ்சில் சம்பத் விழுப்புரத்தில் சொல்லுகிறேன், நாம் தமிழர் கட்சி உயிரோடு இருக்காது. அண்ணாமலை என்னையாவது ஒரு பங்குல சேர்த்துக்கலாம். ஐயா, நாஞ்சில் சம்பத் உங்களை எல்லாம் விமர்சிச்சு பேசினா அந்த மைக்கே வெக்கம் தாங்காம தற்கொலை பண்ணிக்க. ஏடா இவன்லாம் ஒரு ஆளுட்டு பேசுறடா மைக் என்னை காரி துப்பிடு. அந்த அளவுக்கு மானம் கட்ட போயிலுங்க நீங்க. அதான் ஒருத்தர் எழுதிருக்காமா, வைகோவா கூட வாழ்ந்து செத்துறா, வைகோவா வாழ்ந்து செத்துறா. யாரு சீமான்னு கேட்காதீங்கடா. மேடை ஏறி கருணாநிதிக்கு செல வைக்கணும்னு சொன்னப்போ கருணாநிதி பேனாவை உடைக்கணும்னு பேசல வேண்டாம் சீமா. அது எங்க பேசல, உனைய மாதிரி வீட்டுல உட்காந்து வீடியோ போடலடா. அவங்க ஆளுங்க 1000 பேர் இருக்கிற இடத்துல உள்ள போய் பேனா சிலைய வச்சா உடப்போம்னு சொன்ன ஒரு தலைவன்டா. ஆனா நீ என்ன சொன்ன, ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கு முன்னாடி இவன் சீமான் சீமான் கத்திட்டே இருந்தானுங்க. இப்ப ஆட்சிக்கு வந்து நாசமா நிர்மலமா போயிட்டானுங்க. இப்பதான் சீமான் சீமான் சீமான்னு கத்துறானுங்களே. இவனுக்கு என்னதான் பிரச்சனை? கீழ்பாக்கத்தில் இருக்கிறவன் மனநோயாளி அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. பெரிய மனநோயாளி ஏர்வாடி கொண்டே கட்டி போடுற கேஸ் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு எம்எல்ஏ எம்பிங்கிற பேர்ல. ஒருத்தன் பஸ் ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்கிற, நீ சாப்பிட்டு வந்துட்ட, நான் சாப்பிடாம வந்திருக்கேன். காட்டுக்காக, ஆட்டுக்காக, மாட்டுக்காக, ரோட்டுக்காக எல்லாவற்றுக்குமாக போராடிய நாம் தமிழர் பிள்ளைகள் இன்று நீட்டுக்காகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் நாங்கள் ஓட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் போராட போவதில்லை என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கிறோம். அப்படி நாங்கள் போராடி இருந்தால் நாங்கள் வெயிலில் நிற்க தேவையில்லை, எல்லோரும் அருமையாக சோஃபா போட்டு அமர்ந்திருப்போம் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்கிறோம். எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு சொந்தமாக 10,000 ஸ்கொயர் ஃபீட்டிலே பர்னிச்சர் கடையே வைத்திருப்பார்கள் என்று உளவுத்துறையே பதிவு செய்கிறது. எங்க கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் சீமான் என்றால் யார் என்று கேள்வி கேட்கிறார். இதோ இந்த வெட்ட வெயிலிலே திரண்டு நிற்கிறார்களே அத்தனை பேரும் சீமான் தான். எனக்கு முன்னால் பேசிய எல்லோரும் நீட்டு வேண்டாம் என்று சொன்னார்கள். நான் நீட்டு வேண்டும் என்று சொல்கிறேன். யாருக்கு வேண்டும்? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற எம்எல்ஏ எம்பிக்களுக்கு நீட்டு தேர்வை கொண்டு வாங்க. முதலமைச்சருக்கு ஒரு நீட் தேர்வு வைங்க. இன்னும் பெரிய ஆளு பாரத பிரதமர் ஐயா மோடிக்கு ஒரு நீட் தேர்வு வைங்க. அப்பதான் இவங்களுடைய லட்சணம் என்னவென்று மக்களுக்கு தெரியும். பொதறிவு கேள்வி கேளுங்க. எத்தனை நதிகள், எத்தனை ஆறு இருக்குது, கடல் எங்க போய் சங்கமிக்குது, எத்தனை பரப்பளவு தமிழ்நாட்டிலே நிலம் இருக்குது, இதுவரை தமிழ்நாட்டை யார் யார் ஆட்சி செய்திருக்கிறார்கள், எங்கெல்லாம் கேள்வி கேளுங்க. ஒரு பயலுக்கு பதில் தெரியாது. அதனால இந்த அரசியல் வியாதிகளுக்கு நீட் தேர்வை கொண்டு வந்தால் நாம் தமிழர் பிள்ளைகள் 2031 அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மிக எளிமையாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்கிறோம். டெல்லியிலே யாராவது பொழுதுபோகவில்லை என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் தலைநகரிலே? இல்லை. மூக்குத்தியை கலட்ட வேண்டும், அதிலே முறைகேடு நடந்துவிடும். கால் கொலுசை கலட்ட வேண்டும், அதிலே முறைகேடு நடந்துவிடும். காதிலே போட்டிருக்கிற கம்மலை கலட்ட வேண்டும், அதிலே முறைகேடு நடந்துவிடும். துப்பட்டாவை கலட்ட வேண்டும், அதிலே முறைகேடு நடந்துவிடும். காலில் போட்டிருக்கிற செருப்பை கலட்டணும், முழுக்கை சட்டையை அரக்கையாக வெட்டி விட்டு போகணும். இப்படி பாதுகாப்போடு பெரிய புடுகிகள் போல நடத்துகிற அந்த நீட் தேர்வை ஒருத்தன் வினாத்தாளை கசிய விட்டு இருக்கிறான். இரவு பகல் பாராம தெருவிளக்கு வெளிச்சத்துல எத்தனையோ பிள்ளைகள் படிக்கிறார்கள். அன்றாடங்காட்சிகள் 100க்கும் 200க்கும் 300க்கும் வண்டி இழுக்கிற, ஆட்டோ ஓட்டுகிற, ரிக்ஷா ஓட்டுகிற எத்தனையோ எங்கள் பெற்றோர்களின் பிள்ளைகள் நீட் தேர்வுக்காக விடிய விடிய படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி படித்தவர்கள் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்கள் படித்த பாடத்தினுடைய வினாத்தாளை ஒருத்தன் கசிய விட்டு இதை முறைகேடு செய்கிறான் என்றால் அது யார் கசி விட்டா, அதற்கு யாருக்கு பொறுப்பு? அவன் மீது வழக்கு பதிவு பண்ணுங்க. கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இதுவரை 12 பேர் தற்கொலை செய்திருக்கிறார் நீட் தேர்வுக்காக. பிரியங்கா சோப்ராவை பார்ப்பதற்கு பாரத பிரதமர் மோடிக்கு நேரம் இருக்கிறது. இங்க ஈசா யோகா மையத்தில் கஞ்சா போட்டு வருதா, கஞ்சா குடிக்க வருதா, அவங்கிட்ட ஜங்கு ஜங்குன்னு வந்து நீ ஆடுற. ஆனால் அங்கே போராடி கொண்டிருக்கிற மாணவர்களை, இளைஞர்களை சந்தித்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்கள் பிரதமர் நான் இருக்கிறேன், உங்கள் கல்வி அமைச்சர் நான் இருக்கிறேன், உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அடுத்த வேளை அவன் போய் படிக்க போயிடுவான், அவன் வீட்டுக்கு போயிடுவான். ஆனால் அவனை போராட விட்டு தடியடி நடத்தி ஆண் பெண் என்று பேதம் பார்க்காமல் அடிச்சு இழுச்சு அவன் மண்டையை உடைச்சு தரன்னு இழுத்துட்டு வந்த என்ன நடந்தது? எங்கள் பெண்கள் மேல் கை வைத்தால் சீக்கிய சிங்கங்கள் என்று டெல்லியிலே களமிறங்கி இருக்கிறது. சீக்கிய சிங்கங்கள் அங்கு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இங்குள்ள பெண்களுக்கு சீமானின் சிங்கங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை இந்த நீட் தேர்வு முறைகேடு என்று குறிப்பிடுகிறார்கள். நாங்கள் சொல்கிறோம், நீட் தேர்வில் முறைகேடு அல்ல, நீட் தேர்வே முறைகேடுதான். இதற்கு முந்தைய ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் பதிவு செய்து ஓட்டு கேட்டு வென்றது. என்ன வென்றது? நீட் தேர்வை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று ஓட்டு கேட்டு வென்றார்கள்.
எந்த ரகசியம் வெளிவரல. ஆனால் இன்றைக்கு ரகசியமாவே ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டான். எப்படி வென்றான் எவனுக்கும் தெரியல, எப்படி ஜெயிச்சான்னு தெரியல, அவங்களுக்கே தெரியல. எங்கூர் எம்எல்ஏவா அவர் பொண்டாட்டி காலையில போய் எழுப்புது, ஏ நீ ஜெயிச்சிட்டியா எந்திரியாங்குது. என்ன சொல்ற நானா அப்படின்ட்டு அவர் எந்திரிக்கிறார். பெரும்பாடு அப்படி போயிட்டு இருக்குது. ரகசியமாவே ஜெயிச்சிட்டானுங்க. அந்த அளவுக்கு சிக்கல் போயிட்டு இருக்குது. யார் எம்எல்ஏ, யார் எம்பி, யார் அமைச்சர் ஒண்ணும் தெரியல. அவன்கிட்ட போய் கேக்குறாங்க, நீங்க போராட்டம்னா ரோட்ல பண்ணக்கூடாது, அப்போ முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும்? நாங்க ரோடு எதுக்கு? உங்க தலைவர் பிளக்ஸ் வைக்கிறதுக்கு ரோடு, உங்க தலைவர் சினிமா பேனர் வைக்கிறதுக்கு ரோடு, உங்க தலைவர் பேனருக்கு முன்னாடி கோழியினுடைய தலையை அறுத்து ரத்தத்தை பீச்சி அடிக்க ரோடு. நீங்க மட்டும் முதலமைச்சராக முன்னாடி ரோடு ஷோ பண்ணீங்க, வீட்டுக்குள்ளே உட்கார வேண்டியதா வெண்ண பயிலா? நீங்க மட்டும் ரோடு ஷோ பண்ணீங்க. இதே டி நகர் மேம்பாலத்து மேல ரோடு ஷோ, இதே பெரம்பூர்ல ரோடு ஷோ, இதே கொளத்தூர்ல ரோடு ஷோ. அப்பெல்லாம் பொதுமக்களுக்கு இடையூறா வரலையா? அப்பெல்லாம் ஆம்புலன்ஸ் போகலையா? இப்பதான் அமைச்சருக்கு மக்கள் ஆம்புலன்ஸுக்கு போறதுக்கு வழி விட மாட்டாங்களேங்கிற பிரச்சனையா இருக்கு. ஏன் உங்க அமைச்சர் சொல்ல, எங்க அண்ணன் சொன்ன மாதிரி அவருக்கு இட்னு வந்துட்டு இட்னு போறதா எங்களுக்கு பிரச்சனை, மத்த ஒண்ணு இல்லைன்னு சொல்லலையா? அப்ப உங்க தலைவரை எதுல இட்டுன்னு வந்தீங்க? ரோட்ல இட்டுன்னு வந்தீங்களா, இல்ல வீட்டுல இட்டுன்னு வந்தீங்களா? எதுல இட்டுன்னு வந்தீங்க? இல்ல அமேசான்ல ஆர்டர் போட்டு வர வச்சீங்களா? யாரு சீமான்னு கேட்காதீங்கடா. டே மேடை ஏறி கருணாநிதிக்கு செல வைக்கணும்னு சொன்னப்போ கருணாநிதி பேனாவை உடைக்கணும்னு பேசல வேண்டாம் சீமா. அது எங்க பேசல? உனைய மாதிரி வீட்டுல உட்கார்ந்து வீடியோ போடலடா. அவங்க ஆளுங்க 1000 பேர் இருக்கிற இடத்துல உள்ள போய் பேனா சிலையை வச்சா உடப்போம்னு சொன்ன ஒரு தலைவன்டா. ஆனா நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? உதயநிதி, இன்பநிதி, அருள்நிதி, தயாநிதி, கனிமொழி எல்லா பேரும் பாத்தீங்கன்னா சினிமா டைட்டில் மாதிரியே இருக்கும். சூப்பரான பேர் வச்சிருக்காரு. ஐயா கலைஞருக்கு செலவைக்கணும்னு ஆசைப்படுறேன். சபா முடியல. 3 மாசம் ஆச்சு. இப்பவே பல மக்கள் போராடுறேன், எதுக்குடா இவங்களுக்கு ஓட்டு போட்டு தொலைச்சோம் அப்படின்ட்டு. இன்னும் வெகு விரைவில் இடைத்தேர்தல்ல பொது தேர்தலே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல அந்த அளவுக்கு மக்கள் மனநிலை மாறி போயிருக்குது. கொதிச்சு போய் நிக்கிறாங்க. ஏன் இந்த வெயில்ல கால் கடுக்க நிக்கின இந்த பிள்ளைகள் என்றால் அந்த மனநிலை தான், அந்த அரசியல் நிலைப்பாடு தான் காரணம். அதனால் தயவு செய்து உண்மையும் நேர்மையுமாக போராடி கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைக்கு, ஒரு இந்த மண்ணின் மக்களுக்காக போராடுகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் தேடி தேடி வாக்கு செலுத்தினா நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இருக்காது. இதே எங்க அண்ணன் முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் மேகதாதுல அணை கட்டணுங்கிற எண்ணம் அவருக்கு வருமா? இல்ல நீட் தேர்வை நடத்துறேங்கிற பேர்ல பல பேருடைய வாழ்க்கையை இந்த அரசாங்கம் பாழாக்க நினைக்குமா? முடியாது. ஆனால் இந்த மண்ணினுடைய பிள்ளைகளுக்கு நீங்க வாக்கு செலுத்தி வெல்ல வைக்கல. ஆனால் போனது போகட்டும், இனிமேலும் களத்துல நம்ம நிப்போம். ஒருத்தர் வளர்றாரு, எங்கேயோ விழுப்புரத்தில் நின்று வளர்றாரு. அடுத்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்காது அப்படின்னாரு. இதுக்கு முன்னாடி இதே டயலாக் ஒரு ஆள் பேசினாரு. இன்னைக்கு அவரு தான் பாஜகலே இல்ல. எங்க அண்ணன் அண்ணாமலை இதே எங்க ஊர், என் ஊர் திருப்பூர்ல வந்து பேசினாரு. அண்ணா பாத்தீங்கன்னா 2024க்கு அப்புறம் நாம் தமிழர் ஒரு கட்சி இருக்காதுங்க அப்படின்னாரு. கடைசியில பார்த்தா 2024க்கு அப்புறம் பாஜக இருந்து அண்ணாமலை தூக்கிட்டு இன்னைக்கு அவர் ஏதோ ஒரு கட்சி வச்சு ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. அண்ணாமலை என்னையாவது ஒரு பங்குல சேர்த்திக்கல. ஐயா நாஞ்சில் சம்பத் உங்களை எல்லாம் விமர்சிச்சு பேசினா அந்த மைக்கே வெக்கம் தாங்காம தற்கொலை பண்ணிக்க கேட்டா இவன்லாம் ஒரு ஆள்கிட்ட பேசுறாடான்னு மைக் என்னை காரி துப்பிறேன். அந்த அளவுக்கு மானம் கெட்ட போயிலுங்க நீங்க. அதான் ஒருத்தர் எழுதியிருக்கான், நீ சைக்கோவா கூட வாழ்ந்து செத்துறா, வைகோவா வாழ்ந்து செத்துறா. எங்க அண்ணன் டிஆரே சொல்லிட்டாரு, வைக்க போறனால கூட 10 ரூபா பிரயோஜனம் இருக்கு, வைக்கோனால 10 ரூபா பிரயோஜனம் இல்லடா. என்னங்க அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. அவர் சொல்றாரு அடுத்த பாராளுமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி இருக்காது. டேய் எழுதி வச்சுக்க, குறிச்சு வச்சுக்க, ரெக்கார்டு பண்ணிக்க. அடுத்த இடைத்தேர்தலா இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அடுத்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 4% இல்ல இன்னும் மோசமாக தோற்றாலும் சரி, நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் அரசியல் களத்தில் நிற்போம். நாங்க செத்தே போனாலும் கூட எங்கள் உடம்பிலே எங்கள் தலைவன் பிரபாகரன் புலிக்கொடி போத்தி எங்களை அடக்கம் பண்ணுவான். எங்கள் பிள்ளைகள் சுத்தி நின்று வீர வணக்கம், வீர வணக்கம், நாம் தமிழர் வீர வணக்கம் என்று சொல்லுவான். நீ செத்து போனா எந்த கட்சியில இருந்து எவனா வருவான்? யாரா வருவா? நாங்க கேட்கிற கேள்வி, இன்னும் 10 வருஷம் ஆகட்டும், 100 வருஷம் ஆகட்டும், நாம் தமிழர் கட்சி இருக்கும், நாம் தமிழர் கட்சி கொடி இருக்கும், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இருப்பார்கள். ஆனா இதே அடுத்த தேர்தலில் விஜய் தோத்து போயிட்டாருன்னு வச்சுக்க, நீ அந்த கட்சியில் இருப்பியா? இல்ல இது வரைக்கும் நீ இருந்திருக்கியா? நீ எத்தனை பேரோட காலை நக்கி வந்திருக்கங்கிறத யோசிச்சுட்டு பேசு. இன்னோவா காருக்கு எத்தனை பேரை நக்குன, 1000 ரூபாய் காசு கம்பிட்டு பேரை நக்குனங்கிற வரலாறு எங்களுக்கு தெரியும். அதனால தயவு செய்து வார்த்தைகளை விடும்போது கவனமா விடு. ஏங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கு முன்னாடி இவன் சீமான் சீமான் கத்திட்டே இருந்தானுங்க.
இப்ப ஆட்சிக்கு வந்து நாசமா நிர்மலமா போயிட்டானுங்க. இப்பவும் சீமான் சீமான் சீமானே கத்துறானுங்களே, இவனுக்கு என்னதான் பிரச்சனை? இப்ப என்ன, இப்ப தியேட்டர்ல படம் ஓடுது, எங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் ஆட்சி வீடியோல பேசிட்டு போயிட்டாரு. இப்ப கால்ல வந்து விழுடாங்கிற வீடியோவை தியேட்டர்ல ஒளிபரப்பு பண்றான். எங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் பேசுறாரு, வாங்கடா வந்து கால்ல விழுங்கடா, கால்ல விழுந்து கும்பிடுங்கடாங்கிறாரு. அந்த வீடியோவை போட்டு கத்துறான். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறோம்ங்கிற பாருங்க. கீழ்பாக்கத்தில் இருக்கிறவன் மனநோயாளி அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. பெரிய மனநோயாளி ஏர்வாடி கொண்டே கட்டி போடுற கேஸ் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு எம்எல்ஏ எம்பிங்கிற பேர்ல. ஒருத்தன் பஸ் ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்கிறேன், நீ சாப்பிட்டு வந்துட்ட, நான் சாப்பிடாம வந்திருக்கேன். ஏ அப்பா முடியல, அவன் பஸ் வரலேன்றான். நீ பஸ் தம்பி இந்த 1/2 மணி நேரத்துல வந்துரும்னா ஒரு அமைச்சர், நீ சாப்பிட்டு பேசுற, நான் சாப்பிடாம பேசுறேன், என் வழி என்னன்னு தெரியுமா? அடே அப்பா, பூரா சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட், கொலஸ்ட்ரால் பேஷண்டா ஓட்ட போட்டு அவனுக்கு எந்நேரம் காலையில சோறு 7 மணிக்கு தின்றன, மத்தியானம் சோறு 12:30 தின்றன, சாயந்தரம் 6 மணிக்கு சாப்பிட்றன. மாத்திரை போட்டீங்களா? அந்த ஆரஞ்சு மாத்திரை ஏன் போடல? அந்த பிங்க் மாத்திரை ஏன் இன்னைக்கு போட்டீங்க? இப்படியே அவங்க பொழப்பு ஓடுது. தயவு செய்து நல்ல திட்டமா இருக்கிறாங்க அண்ணன் இடமோன கார்த்தி, இந்த அபூபக்கருங்க ஆளுகளை திட்டமா ஜிம்முக்கு போயிருக்காங்க. நான் இப்ப சொல்ல முடியாது அந்த வார்த்தைய, அதனால எங்க ஆளுகள்லாம் திட்டமா ஜிம்முக்கு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஓடி வந்து களத்துல நிப்பாங்க, உங்களுக்காக உறுதுணையா இருப்பாங்க. நீ வந்தவன் போனவன் அறவேக்காடு, அறமண்டைய, அனந்த சித்து, ஆகாவளி சித்து, நாஞ்சில் சம்பத்து எல்லாம் போற கேஸா பார்த்து போட்டு வச்சுன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால உறவுகள், நீங்க கவலைப்படாம இருக்க. டெல்லியிலே தலைநகரிலே போராடி கொண்டிருக்கிற உறவுகளாக இருந்தாலும் சரி, இல்லை சென்னை என்கிற தமிழ்நாட்டின் தலைநகரிலே போராடி கொண்டிருக்கிற உறவுகளாக இருந்தாலும் சரி, எங்கள் அண்ணன் ஒரே ஒரு அறிக்கை கொடுத்ததற்கே இவ்வளவு பேர் கூடி நிற்கிறோம் என்றால், அண்ணன் சீமானே களத்திற்கு வந்தால் களம் என்னவாகும் என்பதை அது நம்ம சொல்லி தெரிய வேண்டாம். நம்மளுடைய வருங்கால ட்ராக் ரெக்கார்டு தமிழ்நாடு காவல்துறைக்கும் தெரியும், தமிழ்நாடு உளவுத்துறைக்கும் தெரியும்.